நீதிமொழிகள் 13:3. தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கம் அடைவான். தன் வாயை காக்கிறவன் தன் ஜீவனை காக்கிறான், தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கம் அடைவான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தன் வாயை காக்கிறவன் தன் ஜீவனை காக்கிறான் என்பது வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தைகள் முதலானவைகளை குறித்து விசேஷ விதமாய் இங்கு கூறப்பட்டிருந்தாலும், ஒருவேளை ஒரு மருத்துவர் அல்லது ஒரு மருத்துவச்சி இதை படித்தார்களானால் அவர்கள் இப்படி எண்ணுவார்கள்: சரீரத்துக்கு தேவையில்லாத ஆகாரங்களை எல்லாம் உட்கொள்ளுகிறதுனால் பிராணன் அவருடைய உயிருக்கே சேதம் உண்டாகிறது என்று அவர்கள் எண்ணுவார்கள். ஆகவே சரியான வீதத்திலே உணவு உட்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் சொல்லிக் கொள்ளுவார்கள். ஆனால் இங்கு தேவனுடைய வாயில் இருந்து புறப்படுகிற இந்த வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிற அர்த்தம் பின்பதாக இருக்கிற வரியிலே அழகாய் விளங்குகிறது. தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கம் அடைவான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவன் கலக்கம் அடைவான். சங்கீதம் 81:10 ஆண்டவர் சொன்னார்: எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே, உன் வாயை விரிவாய் தர அதை நான் நிரப்புவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் இங்கு தன்னுடைய உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கமடைவான் என்று எழுதியிருக்கிறது என்று நீங்கள் ஒருவேளை எண்ணக்கூடும். ஆண்டவர்கிட்ட போய் உங்க வாயை விரிவாய் தரங்க, ஆனா ஆண்டவர் எப்பொழுதும் விரிவாய் திறந்து கொண்டே இருங்கன்னு சொல்லியிருக்கிறாரா? இல்லை. விரிவாய் தர என்று சொல்லுவதனால் நீங்கள் கேட்பதை அதிகமாக கேட்டு வையுங்கள். உங்களுக்கு நன்மைகள் வரட்டும், ஆனால் நீங்கள் அதிக நன்மைகளை கேட்டு வையுங்களேன். ஒருவேளை அதுவும் சேர்ந்து வந்தால் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாமே. உன் வாயை விரிவாய் தர. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த ஆலோசனை சொல்லி இருக்கும் பொழுது நாம் இதை மிஞ்சினவர்களாக, ஞானத்தில் சிறந்தவர்களைப் போல எண்ணிக்கொண்டு நாம் கருமிகளாய் தேவ சமூகத்தில் போய் நிற்கக்கூடாது. உன் வாய் விரிவாய் தர. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, விரிவாய் நாம் திறந்து கேட்கிறது போல ஆண்டவரிடத்தில் உரிமை பாராட்டி கேட்க வேண்டும். நான் ஆண்டவரிடத்திலே ஊழியத்தை செய்து ஓடுகிற ஆரம்ப நாட்களிலே இப்படித்தான் போய் கேட்பேன். ஊழியத்திற்கு தேவைகள் ஏராளம் இருக்கும். வருகிற காணிக்கை எல்லாம் தேவனுக்கென்று செலுத்தப்படுகிற தசமபாகம் அப்படியே அவருக்கென்று செலுத்தி அதன் பின்பதாக எல்லாம் ஊழியத்திலே செலவாகி போகும். ஊழியத்திற்கு தேவைகள் இருந்து கொண்டே இருக்கும். இப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன்: ஆண்டவரே, நீர் பரலோகத்தில் இருக்கிறீர், நாங்கள் பூமியிலே இருக்கிறோம். உம்முடைய அடியார்களாகி நாங்கள் இப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறோம். பரலோகத்திலே நீர் மனரமியமாய் இருக்கிறீர். தங்கத்தினாலான வீதி உம்முடைய பரலோகத்தில் இருக்கக்கூடும். நீர் உமது காலால் கொஞ்சம் பொன்னை பரத்திலிருந்து நீர் தள்ளிவிட்டால் கூட நாங்கள் இங்கு நன்மைகளினால் நிரப்பப்பட்டு விடுவோமே, ஊழியத்தின் தேவைகளெல்லாம் சந்திக்கப்படுமே என்று நான் கேட்பேன். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். தேடுகிற எவனும் கண்டடைகிறான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனிடத்திலே போய் நிற்கும் பொழுது, எகிப்து தேசத்திலிருந்து என்னை புறப்பட பண்ணி நீர் தீய பழக்க வழக்கங்களில் இருந்தெல்லாம் என்னை மீட்டு எடுத்தீர். இப்பொழுதும் என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதித்தால் ஒளி உம்மை போக விடேன் என்று உங்கள் வாய் விரிவாய் நீங்கள் திறந்து கேட்கலாம். ஆனால் அதே நேரத்திலே மனுஷர் மத்தியில் நீங்கள் பேசுகிறது, பழகுகிறதுக்கு அடுத்த காரியத்தில் சற்றே நீங்கள் ஜாக்கிரதையாய் இருக்கிறது நல்லது. அதைத்தான் இங்கு வேதம் சொல்லுகிறது: தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கம் அடைவான். அப்படி என்றால் என்ன? தன் உதடுகளை விரிவாய் திறந்து தன் ரகசியங்களை எல்லாம் மற்றவரிடத்திலே ஒப்புவிக்கிறவன்
அதை ஒப்பிக்கிறது போல சொல்லுகிறவன், அல்லாவிட்டால் எல்லாவற்றையும் மனம் திறந்து பேசுகிறவன், அப்படிப்பட்டவர்களாய் நீங்கள் இருப்பீர்களானால், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் பல கலக்கங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் சிலர் சொல்லுகிறீர்களா இருக்கலாம் இவ்விதமே, பொறாமையினால் நான் பாதிக்கப்படுகிறேன் என்று. நான் என்ன சொல்லுகிறேன், நீங்கள் சற்று உங்களை ஸ்கேன் பண்ணி பாருங்க. கடந்த 3 மாதங்களுக்கு முன்னே அல்லாவிட்டால் அதற்குள்ளே நீங்கள் நடந்து கொண்ட விதங்களை யோசித்து பாருங்கள். உங்கள் வாயை விரிவாய் நீங்கள் எங்கோ திறந்திருப்பீர்கள். பொறாமை எப்படி கிரியை செய்கிறது என்றால், விசேஷ விதமாக நீங்கள் உங்களை வெளிப்படுத்துகையில், மற்றவர்களுக்கு உங்களை வெளிப்படுத்துகையில், நீங்கள் உங்களுக்கு உள்ளானவைகள் எல்லாவற்றையும் விளக்கி சொல்லிக்கொண்டே இருக்காதிருங்கள். எசேக்கியா ராஜா தன்னிடத்தில் வந்த ஸ்தானாதிபதிகளுக்கு, அந்நிய நாட்டின் ஸ்தானாதிபதிகளுக்கு தன்னிடத்தில் உள்ள எல்லா பொக்கிஷங்களையும் அவன் எடுத்து காண்பித்தானாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் விவரங்களை எல்லாம் மற்றவர்களுக்கு ஒப்புவிக்கிறவர்களாக இருக்காதிருங்கள். உங்கள் வீட்டின் சில முக்கிய பகுதிகளையெல்லாம் மற்றவர்களுக்கு திறந்து காண்பிக்கிறவர்களாகவும் இருக்காதிருங்கள். உங்கள் இதயமாகிய அரண்மனை குறித்தும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து இருதயத்தில் உள்ளதை எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிற ஒரு நபராக இருக்காதிருங்கள். சிம்சோன் தன் இருதயத்தில் உள்ளதை எல்லாம் வெளிப்படுத்தினான், கலக்கம் அடைந்தார். பின்பு எவ்வளவு வேதனை! வேதம் சொல்லுகிறது, தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கம் அடைவான். அப்படியானால் நீங்கள் யோசியுங்கள். நீங்களும் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாருங்கள். வார்த்தையை நீங்க வேகமா சொல்லி பேசி மற்றவருடைய மன விருப்பத்துக்குன்னு சில நேரம் உணர்ச்சி வசப்பட்டுன்னு கடகடகடன் பேசிட்டீங்கன்னா, அது மற்றவரிடத்திலே உங்கள் எல்லையில் ஏதோ ஒரு பகுதிக்கு உரிய திறவுகோலை அவர்கிட்ட கொடுப்பதற்கு சமானம். உங்கள் நன்மைகளினுடைய ஏதோ ஒரு திறவுகோலை அவர்களுக்கு கொடுப்பதற்கு சமானம். அப்புறம் அந்த நேரத்தில் அவர்களிடத்தில் பொறாமை எழும்பலாமா இருக்கும். அப்போ அந்த பொறாமை அந்த திறவுகோலால் திறந்து பிரச்சனையை கொண்டு வரும்போது, பொறாமைனால பிரச்சனை வருது, இந்த பொறாமை ஆண்டவருடைய நாமத்தினால் அடிக்கிறேன் உடைக்கிறேன்னால நீங்கள் சாவியை கொடுத்துட்டு அடித்து உடைச்சி எடுத்து என்ன பிரயோஜனம்? அந்த பொறாமையை அகற்றுகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீக்கிறேன் கட்டுறேன் நீங்கள் கட்டுறீங்க. ஆனால் நீங்கள் எதில் விட்டுட்டீங்க? திறவுகோல் உங்கள் கையில் இருக்கா? அதை அப்போ ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் பாருங்க, தன் சீடர்கிட்ட சொல்கிற வார்த்தை திறவுகோல் கொடுத்த மாதிரி, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கும், சத்ருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ளும், நான் உங்களுக்கு அதிகாரம் அளிக்கிறேன். அவ்வளோதான். கொடுத்தா ஒரு திறவுகோல் கொடுத்த மாதிரி. அப்புறம் அது குறித்து கவலையே இல்லை, கிடைக்குது இல்லை. அப்போ பேச்சினால வார்த்தையினால எல்லாம் போகுது, டிரான்ஸ்ஃபர் ஆகுது. வார்த்தை தான். அந்த வார்த்தையே நிறுத்தி நிதானப்படுத்தி மக்கள் மத்தியில் நீதியாய் வெளிப்படுத்துவதுதான் பத்திரங்கள், எழுத்து. அப்ப எழுத்துக்கு முந்தின ஸ்டேஜ் தான் இந்த வார்த்தை, வாயினால் நாம் உரைக்கின்ற வார்த்தை. ஆகவே நம்ம இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒரு தீர்மானம் செய்யணும். ஆண்டவரே, என் உதடுகளை நான் விரிவாய் திறக்காமல், கலக்கமடையாமல், நிதானமாய் நடக்க எனக்கு உதவி செய்யும். நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தரை கனம் பண்ணுகிறான். அப்படி நான் நிதானமாய் நடக்க எனக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேட்பீர்களா? உங்களுடைய குடும்பத்தில் பொறாமை நாள் வருகிற போராட்டங்கள், வீட்டாருக்கு வருகிற தீமைகள் முதலான போராட்டங்கள் எல்லாம் பெரும்பாலும் உங்களை அறியாமல் உங்கள் வாயிலிருந்து விரிவாய் அதை திறக்கிறதுனால் உண்டான கலக்கமாயிருக்கலாம். இன்றைக்கு அந்த கலக்கத்தை ஆண்டவர் நீக்கி தெளிவை உங்களுக்கு கட்டளையிட விரும்புகிறார். எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிருந்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எல்லாவற்றையும் நீ ஆராய்ந்து அறிந்து கொண்டு மன தெளிவுள்ளவனாக இரு.